இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. 4 மாசம் வந்தான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? முகுந்தன் தலைவர் அப்படி விருப்பம் இல்லாதவர்களை விலகிக் கொள்ளுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு புதுச்சேரியில் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் ராமதாஸ் பேசி முடித்ததும் பேச்சை தொடங்கிய அன்புமணி உட்கட்சி விவகாரங்களை காரசாரமாக பேசத் தொடங்கினார். போஸ்டரில் எனது படத்தை போடுவதில் நிர்வாகிகளுக்கிடையே பிரச்சனை இருக்குமேயானால் ஐயாவின் படத்தை மட்டும் போடுங்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு உயர் பொறுப்பு வழங்குவது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவாது என்று கூறினார். அன்புமணி பேசிவிட்டு அமர்ந்த அடுத்த சில நிமிடங்களில் ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்க தலைவராக அன்புமணிக்கு உதவியாக என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே, என்னது எனக்கு உதவியாகவா என்று அன்புமணி குறுக்கிட்டார். இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமா, எனக்குலாம் வேணாம். இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பொறுப்பு வகிப்பார் என்று ராமதாஸ் அறிவித்த அடுத்த வினாடியே 4 மாதத்துக்கு முன்பு கட்சியில் சேர்ந்தவருக்கு மாநில பதவியா? அவரை தவிர்த்து கட்சிக்காக உழைத்த வேறு ஒருவரை அறிவிக்க கூறினார் அன்புமணி. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு. இதனை கேட்டு ஆவேசமான ராமதாஸ், இது நான் ஆரம்பித்த கட்சி, யாராக இருந்தாலும் என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்ல, அன்புமணி சிரித்துக்கொண்டே சரி சரி என்றதால் உக்கிரமான ராமதாஸ், என்னது சரி சரியா? எனது பேச்சை கேட்காத யாராக இருந்தாலும் கட்சியில் இருக்க முடியாது என்றார். அதற்கும் அன்புமணி கவுண்டர் கொடுத்ததால் போ என்றார் ராமதாஸ். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அன்புமணி பேசிவிட்டு வீசிய மைக்கை ஜி.கே. மணி எடுக்க, உடனடியாக அதனை கேட்டு பெற்ற அன்புமணி தான் பனையூரில் தனியாக கட்சி அலுவலகம் வைத்துள்ளதாகவும் அங்கு வந்து தன்னை சந்திக்குமாறும் கூறினார். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. கூட்டம் முடிந்து இருவரும் வெளியில் சென்ற நிலையில் இருவரது ஆதரவாளர்களும் போட்டி போட்டு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமான முகுந்தன் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் என்றும் அவரை கட்சியில் முக்கிய பொறுப்பில் நியமித்தால் குடும்ப கட்சி என்று முத்திரையை நிரந்தரமாக்கி விடுவார்கள் என்று அன்புமணி வீட்டில் வைத்தே எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அன்புமணி தலைவராக நியமிக்கப்பட்ட பின்னர் கட்சியை விட்டு வெளியேறிய பலர் பாட்டாளி மக்கள் கட்சியை குடும்ப கட்சி என்று குற்றம் சாட்டிய நிலையில் அன்புமணி இதனை மாற்ற முயல்வதாகவும் இதனால் தந்தை மகனுக்கிடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் இது குடும்ப பிரச்சனை என்றும் இருவரும் வீட்டில் போய் அமர்ந்து பேசி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்வார்கள் என்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முகம்.